ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் மட்டன் நல்லி எலும்பு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருள் 1/2 கிலோ மட்டன், ஒரு கை சின்ன வெங்காயம் உளித்தது, இஞ்சி பூண்டு இடித்தது, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், பட்டை சோம்பு லவங்கம், தாளிக்கிறதுக்கு கடுகு, 1 ஸ்பூன் சீரக மிளகு, ஒரு கை தனியா, ஒரு 15 காஞ்ச மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. மட்டன் நல்லி எலும்பை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். அதில் ஒரு 10 பூண்டு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு இடித்தது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சதை காட்டிலும் இடித்தது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ நல்லி எலும்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு, கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஒரு 1.5லேருந்து 2 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுக்கலாம். குக்கரில் விசில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு கிரேவி பண்ணால் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த குக்கரில் 4 விசில் வரத்துக்குள்ளே இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாவை நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு ட்ரை பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் ஒரு கை கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு அதிலையே 1 ஸ்பூன் சீரகம், மிளகு, இது 2ஐயும் போட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் மீதி இருக்கிறதும் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயமும் போட்டு 2 நிமிஷம் வதக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, லவங்கம், இது 3த்தையும் போட்டு ஒரு நிமிஷம் வதக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 காஞ்ச மிளகாய் அதை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு வெட்டி வச்ச தக்காளி அதை நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். அதே வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை போட்டு மீதி இருக்க பெரிய வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு அந்த பெரிய வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமேட்டு வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாவை வதக்கலாம். இப்போ வேக வச்சோம் இல்லைங்களா நல்லி எலும்பு, நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்துடுச்சு. இப்போ அந்த நல்லி எலும்பை கொண்டாந்து நம்ம வதக்கி வச்ச கிரேவியில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுக்கலாம். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செமி கிரேவியை தான் பண்ணேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் இது 5 நிமிஷம் கொதிஞ்சு எடுத்தால் நல்லி எலும்பு கிரேவி ரெடி.